சார் வணக்கம் சார். இப்போ உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுத்துங்க. வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டோபர், உடற்பருமன், இரைப்பை குடல், லாப்ரோஸ்கோபி, லேசர் மற்றும் ரோபோட்டிக் சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர். ஸோ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் நான் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நான் போட்டியிடுறேன். தளபதி விஜய் அவர்கள் என்னை இதில் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சார், அரசியல் நிலைமையில இப்போ 5 முனை போட்டி நடக்குது. அது எப்படி பார்க்கீங்க சார்? ஸோ இப்போ ராதாபுரத்தை பொறுத்த வரைக்கும் களம் தளபதி சொன்ன மாதிரி 2 கட்சிக்கு நடுவில் தான் போட்டியே. அதில் ஒன்று டிஎம்கே, ஒன்று டிவிகே. இப்போ இந்த தேர்தல் காலத்தில் ராதாபுரத்தில் இப்போ உங்களுக்கு பிரதான எதிர்கட்சியாக நீங்கள் யாரை பார்க்கீங்க? அது ஸோ நான் சொன்ன மாதிரி எங்களோட எதிர்கட்சின்றது கண்டிப்பாக டிஎம்கே தான். வேற எதுவுமே உங்களுக்கு எதிர்கட்சி இல்லை. சரி சார், உங்களுக்கு அது போக இந்த வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? நீங்க இளம் வேட்பாளராக இருக்கீங்க இந்த தொகுதியில். அது கண்டிப்பா ராதாபுரத்துல இளம் வேட்பாளர் சொல்றாங்க, அது நீங்க தான் சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பா பாக்கீங்க சார். இப்போ இந்த ராதாபுரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கோ நேத்தோ நான் அறிமுகமாகல. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா களப்பணி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ வீடு வீடா மக்களை போய் சந்திச்சிருக்கோம். ஒருத்தர்கிட்டையும் தளபதியோட சின்னத்தையும் சேர்த்திருக்கோம், தளபதியோட அவரோட பேரையும் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். ஸோ மக்கள் இந்த 1.5 வருஷத்துல என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றதையும் எங்க கிட்ட பகிர்ந்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம இந்த 1.5 வருஷம் நம்ம பயணத்தை வச்சு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பா ராதாபுரத்துல தாவேக்காக்குதான்றது நம்ம உறுதியா சொல்ல முடியும். சரி, இந்த ராதாபுரத்துல வளர்ச்சி திட்டங்களுக்கு நீங்க என்ன மாதிரி திட்டங்கள் சார் வச்சிருக்கீங்க? ஏதாவது ஸோ வளர்ச்சி திட்டங்களுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பிரச்சனைகளை பற்றி சொல்லணும். ஸோ பிரச்சனைகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நான் டாக்டராக இருக்கனால மட்டும் இல்லை, பேசிக்காக ஒரு மனுஷனுக்கு தண்ணி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். குடி தண்ணீர் அப்படின்றது ரொம்ப அவசியம். ஸோ இந்த ராதாபுரத்தில் அந்த குடி தண்ணீர் அப்படின்றது பல கிராமங்களுக்கு சரியான முறையில் போய் சேரலை. ஸோ அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்குவாரி பிரச்சனை. கல்குவாரி பொறுத்த வரைக்கும் அதனால ஏகப்பட்ட விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது. மக்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது அவங்க மூச்சு விடுற அந்த இதுலேயும் நிறைய பிரச்சனைகள் சுற்றி இருக்கிற கிராமத்தில் வருது. ஸோ அது போக அங்கே போகிற அந்த க்ரஷர் லாரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறோம். ஸோ இது போக சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது போக நீங்கள் மக்கள் எங்ககிட்ட சொன்ன பிரச்சனைகள் அப்படின்னா, ஒரு போதுமான அளவு ஆம்புலன்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் வசதிகள் சரியா இல்லை, டாக்டர்ஸ் கரெக்டாக பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட, ஏன்னா நான் டாக்டர்னால இந்த பிரச்சனைகள் என்கிட்ட முன் வச்சாங்க. இதெல்லாம் போக சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது பஸ் ஒரு இடத்துல நிற்க வேண்டிய இடத்துல நிற்கலை அப்படின்றது நிறைய கிராமங்களில் சொல்கிறாங்க. எங்களுக்கு இந்த இடத்துல பஸ் நின்னா நல்லா இருக்கும், எங்கள் ஸ்கூல் பசங்க போகிறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது அந்த இந்த 5 வருஷத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதில் அடுத்தது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரீட் லைட்ஸு. ஒரு கிராமத்தில் பேசிக்கே பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள் நடந்து போகிறதுக்கு இல்லை குழந்தைங்கள் படிக்க போயிட்டு வர்றதுக்கு அங்கே மின் விளக்கு கண்டிப்பாக வேணும். அந்த மின் விளக்கு அப்படின்றது எங்கேயுமே ஒழுங்காக இல்லை. அதை எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதை சரி பண்ணல அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. இது இப்போ இருக்கிற நிலைமையாக இருக்குது. முக்கியமானது கடற்கரை கிராமங்கள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக அங்கே மக்களோட நீங்கள் பேசியிருக்கீங்களா? அங்கே என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது? ஸோ கடற்கரை கிராமங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கறது தூண்டில் வளைவு அப்படின்றது தான். ஸோ அதை சரியாக இது வரைக்கும் திமுக அரசு பண்ணி கொடுக்கல. ஸோ அதே மாதிரி மீனவர்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்க முன் வைக்கிறாங்க. அவங்களோட உரிமைகள்லேருந்து அவங்களோட வாழ்க்கை, பொருளாதாரம் எல்லாமே அவங்க முன் வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்த டிஎம்கே இந்த 5 வருஷத்தில் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, தளபதியோட கோட்டையாக இந்த மீனவ கிராமங்கள் மாறிட்டு இருக்குது. ஸோ கடற்கரை ஓட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த தடவை ஆதரவு கண்டிப்பாக தளபதி விஜய்க்கு விசில் சின்னத்துக்கு தான் விழுன்றதை நான் உறுதியாக சொல்ல முடியும். சரி, இப்போ விவசாயம் மீனவர்கள் தாண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்தது நிறைய இருக்குது. இது வாழை அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் போடுறாங்க. நீங்க அதுக்கு என்ன திட்டம் வச்சுக்கிறதா? ஸோ விவசாயிகளுக்கு மெயினாக நம்மளுக்கு தண்ணி பாய்ச்சல், அதாவது நீர் பாய்ச்சலை நம்ம கொண்டு வந்தாலே கண்டிப்பாக விவசாயம் நல்லபடியாக வருவாங்க. ஸோ அதுக்கு என்ன திட்டங்கள் அப்படின்றது ஆல்ரெடி கவர்மெண்ட் அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் அது நடைமுறைப்படுத்தலை இந்த 5 வருஷத்தில். ஸோ அந்த இதை கண்டிப்பாக நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை நம்ம செய்வோம். விவசாயிகளுக்கு கண்டிப்பாக தாவேக்கா எப்பயுமே குரல் கொடுக்கும். சரி, இப்போ படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு தொழில் வாய்ப்பு, தொழில் சம்பந்தம் ஏதாவது கம்பெனிகள்
கண்டிப்பா. ஸோ தளபதி சொன்ன மாதிரி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து இளைஞர்களுக்கு வந்து அதிகமான வேலை வாய்ப்புகள் வந்து எடுத்து கொடுப்போன்றத ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காரு. அது நம்ம வாக்குறுதியிலையும் இருக்கு. இன்னும் பல வாக்குறுதிகள் வந்து வெளிவரும். அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்களை மெயினா ஃபோக்கஸ் பண்ணி வந்து கண்டிப்பா தளபதி பண்றாரு. இப்ப தாவேகா பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. கண்டிப்பா இளைஞர்களோட அடுத்த தலைமுறை வந்து மாறும் அப்படின்றத வந்து இதுல வந்து உறுதியா நம்ம சொல்ல முடியும். சரி, மக்கள் நம்பிக்கை உங்களுக்கு எப்படி சார் தோணுது? உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும்? ஓகே, ஆமா, அது நீங்க ஸோ இப்போ ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு மருத்துவர், நான் ஒரு டாக்டர். எப்படி வந்து ஒரு நோயாளி வந்து என்னோட ரூம்குள்ளே நடந்து வரும்போது பார்த்த உடனே அவங்களோட கஷ்டத்தை கண்டுபிடிப்பனோ, அதே மாதிரி இந்த ஒரு வருஷம் நான் அந்த களப்பணி பண்ணும்போதும் மக்கள் என்கிட்ட வரும்போதே அவங்களோட பிரச்சனைகள் என்னன்றதை வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்குறோம். ஸோ இதை வந்து அதை கேர் எடுத்து அந்த மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒருத்தனா வந்து நான் இறங்கி வந்து நான் வந்து 1.5 வருஷம் நான் வேலை பண்ணியிருக்கேன். இது எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமும் கண்டிப்பா வந்து நான் மக்களுக்கு கண்டிப்பா வந்து நிற்பேன்றத இந்த இடத்துல உறுதியா நான் சொல்லி சார். மக்களுக்கு நீங்க வழங்கும் முக்கிய வாக்குறுதி எது சார்? முக்கிய வாக்குறுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து குடிநீர் தண்ணி, கல்குவாரி பிரச்சனைகள் வந்து மெயினாக வந்து அதை வந்து நம்ம சரிப்படுத்துவோம். அடுத்தது வந்து பஸ்ஸு வந்து வசதிகள் வந்து நம்ம சரி பண்ணுவோம். ஆம்புலன்ஸ் ராதாபுரத்தில் எல்லா இடத்துலையும் ஆம்புலன்ஸ் வசதி சரியாக கொண்டு வருவோம். மருத்துவத்தை வந்து எந்த விதத்துலையும் வந்து குறைபாடு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சரிப்படுத்துவோம். அடுத்து விவசாயிங்களுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து தண்ணி வந்து நம்ம வழங்குவோம். மீனவர்களுக்கு தூண்டில் வளைவு வந்து நம்ம கண்டிப்பாக போட்டு கொடுப்போம். இப்போ வீடியில் இப்போ நிறைய கஷ்டப்படுறாங்க, அது அவங்களுக்குமே ஏதாவது குடியிருப்பு வசதிகள் செஞ்சு கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? அறிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வீடுன்றது வந்து ஒரு கனவு. ஸோ கண்டிப்பாக தளபதி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வீடுன்றதுல கண்டிப்பாக வீடு கட்டியும் நம்ம கொடுப்போம். நம்ம ராதாபுரத்துல இருந்து கல்வித்தரம் எப்படி சார் இருக்குது? இப்போ ராதாபுரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கல்வித்தரம் வந்து உயர்ந்திருக்குது. இந்த தடவை படித்தவங்களுக்கு மத்தியில் கண்டிப்பாக வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு அவங்க இந்நேரம் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ படித்தவங்கனால கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். முதியோர் பெண்கள் அவங்களுக்குலாம் எப்படி சார் பாதுகாப்பு இருக்கு நம்ம இப்போதைக்கு? ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சியில் வந்து பெண்களுக்கு வந்து சுத்தமாக பாதுகாப்பே கிடையாது. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ முதியோர்களுக்குமே வந்து எந்த ஒரு விஷயமே வந்து அவங்க பண்ணி கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம தளபதி ஆட்சியில் அண்ணன் அப்படின்ற முறையில் இல்லை தம்பி இல்லை மாமா அப்படின்ற முறையில் தளபதி அறிவித்த எல்லா ஸ்கீம்ஸுமே வந்து பெண்களுக்கும் முதியோர்களுக்கும் கண்டிப்பாக போய் சேரும். கண்டிப்பாக பெண்களோட வாக்குகளும் முதியோர்களோட வாக்குகளுமே வந்து விசில் சின்னத்துக்கு தான் வரும்ன்றதையும் உறுதியாக நான் சார். நம்ம சிஎம் சார் அடிச்ச பிங்க் பேட்ரோல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நம்ம இதில் பிங்க் பேட்ரோல். ஆமா, பெண்களுக்கான அந்த இது நம்ம எல்லாம் எப்படி சார் இருக்குது அது? ஸோ பிங்க் பேட்ரோல் நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா பிங்க் பேட்ரோல் எத்தனை பேர் இதில் இருந்து பார்த்துருப்பீங்க நீங்களே சொல்லுங்கள். பிங்க் பேட்ரோல் யாருமே பார்த்துருக்க மாட்டோம். அவங்க அறிவிச்சிட்டாங்க, ஆனால் இது வரைக்கும் என் கண்ணில் இது வரைக்கும் எதுவுமே தட்டுப்படல. இந்த 1.5 வருஷத்தில் நான் ராதாபுரம் வந்த வரைக்கும். ஸோ உங்கள் கண்ணில் தட்டுப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இப்போ 8000 வாக்குறுதி டோக்கன் இந்த சிஸ்டம் எப்படி சார் அது? இப்போ அவங்க டிஎம்கேல வந்து 8000 டோக்கன் அடிச்சுக்காங்க. அது எப்படி மக்கள்கிட்ட அந்த இது ஏற்படுமா எப்படி? ஸோ 8000 ரூபா டோக்கன் அப்படின்றது வந்து இது எல்லாமே வரி பணத்தில் பண்ணுறது தான். ஸோ மக்களோட பணத்துல இருந்து எடுத்து மக்களுக்கே கொடுக்கறது வந்து இதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அதனால அந்த 8000 ரூபா டோக்கன்னாலும் சரி, இல்லை அது இன்னும் 10,000 ஆக்கினாலும் சரி, 15,000 ஆக்கினாலும் சரி, கண்டிப்பாக இந்த தடவை வந்து தளபதிக்கு தான் வாக்கு கொடுக்கும். நீங்க சொன்ன மாதிரி இங்க வந்து டிஎம்கேல 3 வருஷம் ராதாபுரம் தொகுதியில வந்து அப்போ சார் வந்து இந்த நின்று வராங்க. அது அப்போ அவங்க எதிர்த்து நீங்க சொல்றீங்க, அது எப்படி சார் உங்களுக்கு? ஸோ திரு அப்பாவு அவர்களுக்கு எதிர்த்து அப்படின்றது இல்லைங்க. இப்போ இருக்கிற காலத்தை பற்றி பேசுவோம். இப்போ இந்த 5 வருஷ காலமாக அப்பாவு அவர்கள் வந்து இந்த ராதாபுரம் தொகுதிக்கு எதுவுமே பண்ணலைன்னு சொல்லி எல்லா பக்கமும் மக்களுக்கு வந்து அதிருப்தி இருக்குது. ஸோ அதை எல்லாருமே வந்து வெளிப்படுத்திட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு சில கட்சிகள் வந்து அதை வந்து வெளிப்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தளபதி வந்து நம்மளை அங்கீகரித்து இங்கே வந்து ஒரு வேட்பாளராக இறக்கியிருக்காங்க. ஸோ தளபதியோட சப்போர்ட் மெயினாக அது மூலமாக என்னோட சப்போர்ட்ன்றதை விட நான் ஒரு வருஷம் களப்பணி பண்ணது மட்டும் இல்லாமல் தளபதியோட சப்போர்ட், தளபதியோட ஆசி மூலமாக கண்டிப்பாக வந்து இந்த ராதாபுரத்தில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த தேர்தல் காலத்தில் மக்களோட கருத்து கணிப்பை சரியான முறையில் மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்கிற ஜெம் டிவி ஆதரவாளர்களுக்கு என்னோட வணக்கங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.